வணக்கம் பெரிவீஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்ட். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நான் கொஞ்சம் அட்வான்ஸாகவே விஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான சாரீ லுக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மேக்கப் லுக் பற்றி சொல்லணுன்னா வந்து ஐ மேக்கப்பும் லிப் மேக்கப்புமே வந்து ரொம்ப சப்டிலாக ஒரு நியூடாக தான் இருக்கும். ஸோ பார்க்கும்போது நீங்கள் அடிக்கிற மாதிரி மேக்கப் போட்டிருக்கிறது தெரியவே தெரியாது. உங்களுக்கு அதிக மேக்கப் போட பிடிக்கலைன்னா வந்து இந்த லுக் வந்து ரொம்ப உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நியூ இயருக்கு, தமிழ் நியூ இயருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிக்யூட் கன்சீலர் எடுத்திருக்கேன். இதை எடுத்து வந்து என் ஐக்கு வந்து ஒரு பேஸாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி போடும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஐஷேடோ வந்து கொஞ்சம் பப்புட் ஆகி தெரியும், கொஞ்சம் நல்லா தெரியும், கொஞ்சம் அதோட ஒரிஜினல் கலராக பிரைட்டாக தெரியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணாமல் போட்டிங்கன்னா வந்து அது கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மேக்கப்பில் எப்போவுமே வந்து நான் சொல்கிறது தான், பிளெண்டிங் இஸ் த கீவேர்ட் ஃபார் மேக்கப். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப திட்டாக தெரியும். அண்டு இது ஃபவுண்டேஷனும் கிடையாது, கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுக்கு. இது வந்து கன்சீலர் கொஞ்சம் திக்கான ஃபார்மில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. கன்சீலர் திக்கான ஃபார்மில் இருக்கனால நம்ம அதை ஒரு காம்பேக்டோ இல்லை ஒரு லூஸ் பவுடரோ இல்லை ஒரு செட்டிங் பவுடரோ வச்சு நம்ம செட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா உங்கள் க்ரீஸ் லைன்ஸில், அப்படி இல்லைனா சில பேருக்கு வந்து கண்ணுக்கு கிட்ட விரிங்கிள்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இடத்துலலாம் போய் ஃபார்ம் ஆகிக்கிறோம். அதனால வந்து ஒரு காம்பேக்ட் இல்லை, எதை வச்சு வேணாலும் நீங்கள் உங்கள் கன்சீலரை செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து லாக்மேயோட ஒரு காம்பேக்ட் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து சில்கி கோல்டன். ஸோ இதை வச்சு நான் எங்கெங்கெல்லாம் கன்சீலிங் பண்ணணும் அங்கே மட்டும் நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் எப்போவுமே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் தேவைப்படுறப்போ பில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஐஷேடோ எடுத்திருக்கேன். ஸோ ஐஷேடோ நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் வந்து ஒரு லைட் பிங்க் ஷேட் மாதிரி எடுத்திருக்கேன். இதை எடுத்து என்னோடய டிரான்சிஷன் ஏரியாவில் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவுட்டர் வீ வரையெல்லாம் கொண்டு போல் அவுட்டர் அந்த க்ரீஸ் லைன் இருக்கும்ல உங்களுக்கு, உங்கள் கண்ணை திறந்தா ஒரு லிட் ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸுக்கு கொஞ்சம் மேலே வரையும் நான் அதை தான் வந்து டிரான்சிஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப் பொறுத்த வரையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் போடுற ஐஷேடோ வந்து ரொம்ப திப்பியாக தெரியும். இங்கே உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் கொஞ்சமாக தான் எடுத்து பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக போட்டு அப்படியே மொத்தமாக அப்பலை. ஸோ நீங்கள் எக்ஸஸாக ப்ராடக்ட் எடுக்காதீங்க. ப்ரஷில் ப்ராடக்ட் எடுத்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க உங்கள் கையில். அதுக்கப்புறமா எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஐக்கு நீங்கள் கொண்டு வாங்க. அண்ட் லோவர் லேஷ் லைன்லேயும் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற அவுட்டர் வீயில் போடுற ஷேட் எடுத்து லோவர் லேஷ் லைன்லேயும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து உங்கள் ஐ மேக்கப் வந்து ஒரு ஃபுல்லர் முடிஞ்ச லுக் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைனா ஒரு அப்படியே அரைக்குறையாக பாதியில் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதே எடுத்து நான் அவுட்டர் வீலே நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐ லுக் வந்து 2 ஷேடு தான். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபாயில் ஷேட் மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப மைல்டான ஷேடு. இது நீங்கள் போட்ட மாதிரி தெரியாது, பட் ஃபெஸ்டிவ் லுக் வந்து இது ஒரு கிளிட்டரியான ஷேடாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். டஸ்கி ஸ்கின் டோனுக்கு நீங்கள் இது போட்ட மாதிரி தெரியாது, போடாத மாதிரி தெரியாது, சூப்பராக இருக்கும். ஸோ ஃபெஸ்டிவ் லுக் அப்போது லைட்டாக ஒரு கிளிட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதுக்கும் இந்த ஷேட் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதை வந்து இன்னர்லேருந்து நான் ஒரு 3/4 ஆஃப் த ஐ வரையும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஃபிங்கர்ஸாலே வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷேட்லாம் எடுத்துக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் வந்து கிளிட்டர் ஷேட்லாம் வந்து நீங்கள் ஃபிங்கர்ஸால் எடுத்து உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது தான் அதோட ஃபுல்லர் ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அதோட பிக்மெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இதே இதை வந்து ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் பிக்மெண்டடாக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபிங்கர்ஸால் வந்து நல்லா எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இது எவ்வளோ அழகாக சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப நல்ல ஷேட். ஸோ நீங்கள் போட்டிருக்க மாதிரி அவ்வளோ ஒன்றும் அடிக்கிறாப்புலலாம் தெரியாது, ரொம்ப மைல்டாக இருக்கும். உங்கள் ஐ மேக்கப்பே வந்து இந்த 2 ஷேடை வச்சு நம்ம முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், ஐ மேக்கப்பே வந்து ஓவராலாக கம்ப்ளீட் ஆக போகுது ஐஷேடோவில். இதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக் ஐஷேடோ எடுத்திருக்கேன். நம்ம வந்து இங்கே ஐலைனர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, காஜலும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஐஷேடோ, ஒரு பிளாக் ஐஷேடோ உங்கள்கிட்ட எந்த ஐ பேலட்டில் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம எங்கே ஐலைனர் அப்ளை பண்ணுவோமோ உங்கள் லேஷ் லைன் ஒட்டி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக, நீங்கள் போட்டிருக்கதே தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப லைட்டாக வந்து ஒரு லேஷ் லைன் கிட்ட மைல்டாக வச்சு லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஐ லேஷ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லரான லுக் கொடுக்கும், உங்களுக்கு போட்ட மாதிரியும் இருக்காது. அண்ட் லோவர் லேஷ் லைனில் வந்து நான் கொஞ்சம் திக்காகவே அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணாதனால நான் லோவர் லேஷ் லைனில் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காகவே அப்ளை பண்ணிக்கிறேன், தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு இல்லை இது கூட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து லோவர் லேஷ் லைனில் வந்து கொஞ்சம் டார்க் அப்ளை பண்ணணுன்னு இருந்துச்சு, அதனால் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த லுக்குக்கு வந்து அதுவும் ரொம்ப சூட் ஆகும்.
மேக்கப்பில் எப்போவுமே வந்து இதுதான் கரெக்டான இதை வச்சு தான் இது பண்ணணுன்றது கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் மேக்கப்பை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஈவனாக பிளெண்ட் பண்ணால் தான் வந்து அது ரொம்ப நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணால் தான் வந்து ஃபேஸ் மேக்கப்பே வந்து ஓவராலாகவே நல்லா கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபேஸை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணுறதே வந்து நம்ம ஐப்ரோஸ் தான். ஸோ அதை வந்து நல்லா நீட்டாக த்ரெட்டிங் இல்லைனா ஏதாச்சும் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து ஐப்ரோ கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு L.A.Girlோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு illuminating ஒரு க்ளோ ஃபவுண்டேஷன் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு கரெக்டர் போட ஸ்டெப் வந்து மறந்துட்டேன், அதனால தான் அந்த திருட்டு மொழி. ஸோ இப்போ வந்து ஆரஞ்சு கரெக்டர் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோவா ஒன்றும் பிக்மெண்டேஷன் வந்து விசிபிளாக தெரியலை. ஸோ ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எப்போவுமே நான் அதிகமாக எடுப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சமாக கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ எப்போவுமே இப்படி தான், உங்களுக்கு எந்த பிக்மெண்டேஷன் எவ்வளோ அளவு இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு மட்டும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வாயை சுற்றி போடுறேன், எல்லாருக்குமே அங்கே தான் பிக்மெண்டேஷன் இருக்குமான்றது கிடையாது. ஸோ சில பேருக்கு வேறு எங்கேயாச்சும் ஃபேஸில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கே அப்ளை பண்ணுறேன்றதுக்காக நீங்களும் இதே மாதிரி அப்ளை பண்ணணுன்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ நீங்கள் அங்கே மட்டும் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிங்க. ஸோ அப்படி பண்ணுறனால வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து டக்குன்னு ஆக்சிடைஸ் ஆகாது, உங்களுக்கு ஒரு ஆஷி லுக் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இதை யூஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல ஃபவுண்டேஷன், அதை எடுத்து வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒவ்வொன்றா தேடிகிட்டே இருப்பேன். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து L.A.Girlோட ஃபவுண்டேஷன். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேட் எல்லாமே கொடுக்குறேன். இதை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் பில்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப மினிமலான மேக்கப் தான். அதுக்காக வந்து நீங்கள் எக்ஸஸாக ப்ராடக்ட் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணுன்றது கிடையாது. கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடுக்கு நீங்கள் போகலாம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து அதை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு அதை நல்லா எக்ஸஸான வாட்டரெல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் டேபிங் மோஷனில் வச்சு நல்லா வந்து ஒத்தி எடுத்திங்கன்னா வந்து அது எக்ஸஸான ப்ராடக்டெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிடும். மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாலஸான பேஸ் கிடைக்கணுன்னா வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து நீங்கள் ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே வந்து ஒரு மினிமலான மேக்கப் தான் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து டக்குன்னு எடுத்து நீங்கள் மொத்த ப்ராடக்ட்டை எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதை பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் முடிச்சுட்டு அடுத்த சைடு வந்து போங்க. அப்போது உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷனை ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் லூஸ் பவுடர் வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட ஸ்கின் டைப் வந்து பொறுத்து. ஆயிலி ஸ்கின்னாக தான் வந்து ஒரு செட்டிங் பவுடர், அப்படி இல்லைனா ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து நார்மலான காம்பேக்ட் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்படி செட் பண்ணுறனால வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், டக்குன்னு வந்து கலைஞ்சு போகாது, அதோட பிளேஸ்லேருந்து கலையாது. ஸோ இப்போ வந்து லிப்ஸுக்கு மூவ் பண்ணிக்கலாம். லிப்ஸுக்கு வந்து நான் பேக்கோட ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பிக்மெண்டடான லிப்ஸுன்றனால வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், சில இடத்துல லைட்டான ஷேடாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு லிப் லைனர் எடுத்து அதை லிப் லைனர் வந்து வச்சு அவுட்டர் லைன் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னர் லைன் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு பிக்மெண்டடான லிப்ஸ் தான். ஸோ எந்த லிப்ஸ்டிக் போட்டாலும் அது ஈவனாக தெரியாது. அதுக்காக தான் வந்து நான் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து லிப் லைனரே வந்து நம்ம லிப்ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து நான் அப்படியே விட்டுருந்தாலும் மேக்கப் வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ பட் இதோட விடாமல் நான் வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டோடது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஷேடு, டஸ்கி ஸ்கின் டோனுக்கு சூப்பரான ஒரு ஷேடு, ஆப்டான ஷேடுன்னு சொல்லுவேன். ஸோ இதை எடுத்து என் லிப்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து உங்கள் சிரித்த மாதிரி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் வந்து உங்களுக்கு சில பேர்த்துக்கு உதட்டில் வந்து வெடிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும், அப்படி இருந்தால் அங்கேயும் போய் ப்ராடக்ட் இருக்கணும். ஸோ நல்லா சிரித்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் ஈவனாக அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. லிக்விட் லிப்ஸ்டிக்னால அங்கங்கே திட்டு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிட்டாலும் டக்குனே கரெக்ட் பண்ணிக்கோங்க அந்த மிஸ்டேக்கை. நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்ஷுக்கு மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு ஐஷேடோவை தான் நான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எக்ஸஸ் ப்ராடக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளஷ் எடுத்து உங்கள் கையில் டேப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு கொண்டு போங்க. நீங்கள் எடுத்தோடனே அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸில் கொண்டு போய் வச்சிங்கன்னா வந்து பஃபூன் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங்க்கு போய்க்கலாம். ஹைலைட்டருக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது வெட் அண்ட் வைல்டோட தான். ஸோ இதோட ஷேட் வந்து ப்ரிஷியஸ் பெட்டல்ஸ். ஸோ இதை எடுத்து என் ஃபேஸில் வந்து
எங்கெங்கெல்லாம் எனக்கு ஒரு லைட்டான க்ளோ வேணும், ஸோ ஃபெஸ்டிவல்னாலே வந்து கண்டிப்பாக ஒரு க்ளோ இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஹெல்தியான க்ளோ இருக்கும், ரொம்ப சங்கியாக கிளிட்டரியாலாம் இருக்காது இந்த இது வந்து. ஸோ அப்ளை பண்ணிட்டு நல்லா ஃபிங்கர்ஸால் கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டிங் இஸ் த கீவேர்ட் ஃபார் மேக்கப், அது சும்மா சொல்லலை. ஸோ ஹோல் மேக்கப்புமே நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கின் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஹைலைட்டரை லைட்டாக எடுத்து என்னோடய லிப்ஸ்டிக் மேலே ஒரு க்ளோ கொடுக்குறதுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டான ஒரு க்ளோ மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்காது. இங்கே வந்து ஃபால்ஸ் லாஷஸ் நீங்கள் வச்சாலும் சரி, அப்படி இல்லைனா வந்து இது ரொம்ப சிம்பிளான லுக்கு தானே. ஸோ அதனால் வந்து நான் மஸ்காரா மட்டுமே அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா ஒரு கோட் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து உங்கள் ஐஸ் வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகி காட்டும். ஹோல் மேக்கப் வந்து முடிச்சுட்டு மஸ்காரா அப்ளை பண்ணும்போது ரொம்ப பெரிய ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் மஸ்காரா நீங்கள் அப்ளை பண்ணும்போது. கண்டிப்பாக வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், ஐ மேக்கப்பில் மஸ்காராவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் அப்பர் லேஷ்லையும் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி லோவர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு குட்டி கண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக வந்து ஓப்பன் அப் ஆகி காட்டும், நான் அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நல்லா வந்து ஒரு ஜென்ரஸான கோட் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு கோட்டில் மட்டும் நிப்பாட்டிடாதீங்க, ஒரு 2-3 கோட் வந்து கொடுத்தா கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மேக்கப் லுக் வந்து இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிடலாம். டக்குன்னு நான் வந்து வீடியோ பண்ணிகிட்டே எடுக்கிறனால வந்து எனக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே ஆகும். நீங்கள் வந்து வீட்டில் பண்ணுறீங்கன்னா வந்து ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு ஒரு 6 to 7 மினிட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் நல்லா மேக்கப் தெரிஞ்சு பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு 4 மினிட்ஸ் தான் ஆகும். டக்குனே வந்து நீங்கள் இந்த லுக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான லுக், கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.